எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஓம தண்ணி தான் நம்ம ஓம வாட்டர்ல இது ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் குடிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே நைட்டு நம்ம குடிச்சிட்டு தூங்கும்போது நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். வயிறு ரொம்ப கேஸா இருக்குன்னா, அதுவும் நல்லா சூப்பரா கிளியர் பண்ணிடும் மார்னிங். ஸோ இது எப்படின்னா, நமக்கு கொஞ்சம் நெறைய தண்ணி ஊத்தி நெறைய குடிக்கிற மாரி இருந்தா ஓகே. இல்லன்னா கொஞ்சமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா பச்சை தண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா இது கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இத வடிகட்டி நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குறது இப்ப 9:30னா நீங்க ஒரு 8:00லாம் இத குடிச்சிருங்க அந்த மாதிரி. அந்த மாரி செஞ்சு குடிச்சிருங்க. மார்னிங் உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளமும் இருக்காது. நல்லா வயிறும் கிளீன் ஆயிடும். நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது பயங்கரமா ரிசல்ட் குடுக்கும். கண்டிப்பா நீங்க நைட்டு டின்னர் முடிச்சுட்டு, அடுத்தது இத ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. நல்லா பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. இத நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அது நல்லா கலர் ப்ரவுன் கலர்ல மாறும். இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ப்ரவுன் கலர் மாறுனதுக்கு அப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நல்லா வடிகட்டிட்டு, ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிக்காம, ரொம்ப ஆறி போயும் குடிச்சா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்காது. இல்ல நம்ம சுட தண்ணி குடிப்போம் இல்லையா? அதே மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா, பயங்கரமா குட் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கவி சுப்ரீம் சமையல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வொர்க் அவுட் ஆனத மட்டும் தான் நான் எப்பவுமே இதில ஷேர் பண்றேன். வெயிட் லாஸ் பொறுத்தவரையும் இது எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.